ஒரு கொசு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான். போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு. சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்கிறதுக்கு, நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு. அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரஷ்யாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் முழுசாக அந்த ரஷ்யா கண்ட்ரியை பற்றி முழுசாக அதில் ஆராய போகிறோம். அதுங்க போகிறது சேஃபாக, என்ன மாதிரியான சம்பளம் கிடைக்கும், என்ன மாதிரியான வேலைகளுக்கு அங்கே ட்ரை பண்ணலாம், வீசா ரேஷியோ எப்படி இருக்குது, இப்போ யூரோப்புக்குள்ளே வரதா இருந்தால் நம்ம எப்படி வர்றதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கா, அகாமடேஷன் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான முழுக்க ரஷ்யாவை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம விவரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஃப்ரெண்டு ரஷ்யாவுக்கும் டேரெக்டாக ஒர்க் பர்மிட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, மிக குறைந்த விலையில். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக சொல்கிறேன். அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம யூடியூப் எந்த வீடியோ போட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கேட்குற கேள்வி, பிரதர் அன்ஸ்கில்டு ஜாப் இருக்குமா, வேர் ஹவுஸ் ஜாப் இருக்குமான்னு தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த கண்ட்ரி இருக்கும். ஏன் அப்படின்னா, யூரோப்பில் இப்போ அன்ஸ்கில்டுக்கு எடுக்கிறது இல்லை. 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. வீசாவும் இப்போ பொழுது மட்டும்தான் ஏஜென்சி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களை. வேர் ஹவுஸுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பர்மிட் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் பொழுது பொறுத்த வரைக்கும். ஆனால் வீசாங்கிறது இப்போதைக்கு எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகுது. மோஸ்ட்லி வீசா யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, பொழுது மட்டும் இல்லை, செங்கன் கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகளுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ட்ரு, ஃபிட்ரு, ட்ரக் டிரைவரு, மேசனு, ஸ்டீல் ஃபிக்ஸரு, ஸ்கஃப்ஃபோல்டிங்கு, இந்த மாதிரி கேட்டகரியில் நல்ல ஒரு ஸ்கில்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் அனுபவங்கள் 5 வருடம் 10 வருஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீசா வந்து அதிக அளவில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெல்டருக்கு கூட இப்போ போலந்துக்கு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் அன்ஸ்கில்டுக்கு ட்ரை பண்ணுறது, போலந்துன்னு இல்லை யூரோப்புக்கு ட்ரை பண்ணுறதை தவிர்த்துடுங்க. வேறு எந்தெந்த நாடுகளுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, அதில் நான் செங்கன் கண்ட்ரீஸான நார்த் மெக்கடோனியா, மல்டோவா, செர்பியா, அல்பேனியா, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நான் செங்கன் கண்ட்ரிஸுக்கு நீங்கள் இந்த வேர் ஹவுஸ் ஜாப், பேக்கிங்கு, மற்ற கேட்டகரிகளுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அங்கே வீசா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே நான் செங்கன் கண்ட்ரிஸுக்குமே 4 to 5 lakh இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேர் ஹவுஸ் ஜாப் இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் யூரோப்பை காட்டிலும் ரஷ்யாவுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அர்மேனியா எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேர் ஸ்கேம் ஆகி எந்த அளவுக்கு அங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் காசு நிறைய அளவில் கொடுத்து ஏமாந்தவங்களால் நம்ம வீடியோவாக போட்டுருந்துருக்கோம். அதே அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்தது. ஆனால் அதை சரியான மக்கள் வந்து பயன்படுத்தாதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆனது. ஸோ அதனால தான் ரஷ்யாவை பற்றி நம்ம பேசும்பொழுது அங்கே அந்தளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதே டைமில் அங்கே ஸ்கேம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லணும் தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். கடந்த 2 வருடங்களாக ரஷ்யாவை பற்றின ப்ராசஸ், ஜாபு, என்ன மாதிரியான வேலைக்கு போகிறாங்க, அங்கே என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம போடணும். ஏன்னா அதை பற்றி நம்ம இப்போ ஒரு பிரபலமான ஒருத்தர் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் பிரபலமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு வாங்க, யூரோப்பு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான வழிமுறையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிற நோக்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டுலாம் அவங்களால எடுத்து கொடுக்க முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் வீசா கேட்டகரியில் போட்டு நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் இங்கே டூரிஸ்ட் வீசா, பிஸ்னஸ் வீசா, வீசா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. பட் மிக அதிக அளவில் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. முழு நேரம் வேலையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே கண்டிப்பாக ஒரு ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நம்மள மாதிரி உதவி பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில்டு இருக்கிறவங்க 1, 2 இப்படி பண்ணலாம். 5 பேர், 10 பேர், 100 பேர் அப்படிங்கிறப்பெல்லாம் அதில் ஏகப்பட்ட பணங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் சரியான அளவில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகணும். இன்கேஸ் அது நடக்காத பட்சத்தில் நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முழு டீட்டெயில்ஸ் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஏஜென்சி பேர் வச்சிருந்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி அஃபேரில் போயிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. வெறும் ஃபேஸ்புக்கில் பழக்கமானவங்களை மட்டுமே நீங்கள் கொண்டு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரஷ்யாவில் இப்படி ஒருத்தர் அங்கே நிறையா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. மிக அதிக அளவில் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டகரி. அதுவும் நான் ஃபீஸை பற்றி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது 4.25 lakh இருந்து 5 lakh வரைக்கும் சொல்கிறாரு. அது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்டாலாம் இருக்க தேவையில்லை, நீங்கள் ஒர்க்குக்கு சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு தப்பான வழிகாட்டி. இப்போ யாரெல்லாம் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 24 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு போனீங்கன்னா ரொம்ப பெட்ரு. ரஷ்ய மொழியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கேயே ₹1,00,000 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக என்ன ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் அனுப்புவாங்க. எம்பசியில் சப்மிஷன் பண்ணி வீசா வாங்கிட்டு ரொம்ப ஈஸியாக போகலாம். அதே மாதிரி படிச்சிருந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸை சர்ச் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏகப்பட்ட வேலை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி படித்தவங்க வேர் ஹவுஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து மொபைல்
யூஸ் பண்ண முடியுது, இன்டர்நெட்டை சரியான அளவில் பயன்படுத்த முடியுது அப்படின்னா ஏஜென்சி இல்லாமலே நீங்கள் போய் அங்கே டேரெக்டாக போகலாம். ஒரு ஆளை பிடிச்சி 4.5 லட்ச ரூபா காசு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யான்றது 2 to 3 லேக் மேக்ஸிமம் இவ்வளோ தான் செலவு பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி ஒர்க் பெர்மிட்டில் தான் போகணும். அர்மீனியாவில் இதே மாதிரி போயிட்டு ஆனரிவல் விசாவில் உள்ள இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லீகலாக மாற்றாமல் அப்படி இல்லீகல் ஆக்கிட்டு எவ்வளோ நாள் வேலை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு ஊருக்கு எவ்வளோ 3 லட்சம் 4 லட்சம் கட்டியெல்லாம் ஏமாந்தாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு பண்ணாதீங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி ஒர்க் பெர்மிட் வைஸா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். 4 ஆனாலும் பரவாயில்ல. அது கேட்டிங்கன்னா ஒரு போய் சொல்லுவான் ஏஜென்ட் என்னன்னா இப்போ டூரிஸ்ட் விசா பிஸ்னஸ் விசானா 1 வாரத்தில் எடுத்துடலாம், இதே ஒர்க் விசானா 2 மாதம் ஆகும் அப்படிம்பாங்க. பரவாயில்ல 2 மாதம் ஆனாலும் நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் லீகலாக நான் வேலை பார்க்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒர்க் விசாவில் மட்டும் போங்க. இந்த அவங்க சொல்கிற மாதிரி பிஸ்னஸையோ டூரிஸ்ட்டையோ பிஸ்னஸ்னால் என்ன இங்கே நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே போய் அந்த தொழிலுக்கான டீட்டெயிலை மேற்கொண்டு கற்றுக்கிட்டு நான் இங்கே தொடங்கணும் இல்லை அது ரிலேட்டடாக வந்து நம்ம ஊரில் தொடங்கணுங்கிறதுக்காக தான். டூரிஸ்ட்டுங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான். இந்த மாதிரியான கேட்டகரியில் எடுத்துகிட்டு நீங்கள் போய் அங்கே வேலை பார்க்கும் பொழுது போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம தப்பாக பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம 2 நாடுகள் நட்புறவு நாடுகள்ங்கிறதுனால எல்லாருக்குமே விசா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில ஏஜென்சிகள் இதை வந்து தவறாக பயன்படுத்துறதுனால தப்பான கண்ணோட்டத்தில் இனிமேல் விசா வந்து மறுக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யூரோப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த அன்ஸ்கில்டு கேட்டகரி படித்தவங்கலாம் இண்டிவிஜுவலாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இந்த டீட்டெயிலை சொன்னிட்டு இதே வழியாகவே ஒரு ரஷ்யாவுக்கு நம்ம டேரெக்டாக பண்ணி கொடுக்குற நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் வந்து இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏஜென்சி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாகவே தொடர்பு கொள்ளலாம். டிக்கெட் எல்லாமே சேர்த்து 3 தான் சொல்கிறார், 3 லட்ச ரூபாய்க்குள்ள. டேரெக்டாக ஒர்க் பெர்மிட் மட்டும்தான். இந்த மாதிரி விசா டூரிஸ்ட் விசா பிஸ்னஸ் விசா இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் போய்ட்டு மாற்றிக்கங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இல்லை. நீங்கள் இவர்கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லலை. இவர்கிட்ட யார் பண்ணலாம் அப்படின்னா பிரதர் நான் படிக்கலை ஆனால் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளுங்கள். வந்து யூடியூப்பில் கமெண்ட்டில் கேட்டாலும் சரி இல்லைனா போலன் தமிழ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிங்கனாலும் அது வந்து மெசேஜ் பண்ணாலும் நான் என்னுடைய நண்பருடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். பேமெண்ட் ஏதாவது கொடுக்குறா இருந்தாலும் தாராளமாக கொடுங்க, என் பேரை சொல்லிட்டு கொடுங்க. இன்கேஸ் ஏதாவது நடக்கலை பண்ணலனாலும் கண்டிப்பாக ரீஃபண்டுக்கு நான் கேரண்டியாக நான் அவர் பண்ணி தரேன். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 2.80 3க்குள்ளே ஒர்க் பெர்மிட் விசா ரஷ்யாவுக்கு 2 மாதம் டைம் சொல்லியிருக்காங்க. பிரதர் என்னென்ன வேலை அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் இருக்கும், வேர் ஹவுஸ் ஹெல்ப் இருக்கும், 100 பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். சம்பளம் எவ்வளோ பிரதர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பேசிக்காக குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 40,000 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சம்பளம். 40,000 ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர் 10 ஹவர் 12 ஹவர் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 66,000. அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மேலே வைக்கிறேன், என்னை தொடர்பு கொண்டாலும் நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ரொம்ப படிக்கல பிரதர் ஆனால் வேலைக்கு போகணும், ஒரு 40,000 சம்பளம் வாங்கினாலும் போதும், அந்த மாதிரி வீசா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறவங்கன்னா இதை தொடர்பு கொள்ளுங்க. இந்த அவர் போனால் ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு நான் மாற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யூனிவர்சிட்டியில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கே போகாமல் வேலை போய் பார்க்குறதுங்கிறது ஒரு குற்றம் தான். ஸோ அதனால் எங்கே போனாலும் சரி டூரிஸ்ட் எடுத்துட்டோ பிஸ்னஸ் எடுத்துட்டோ நாங்கள் போய் ஒர்க்குக்கு மாற்றுறேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக போய்ட்டு நான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் பிலீவ் பண்ணாதீங்க. யார்கிட்ட பண்ணாலும் ஒர்க்குக்கு போங்க. ரஷ்யாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் வேலைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். எந்த கண்ட்ரிக்கு யூரோப்புக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும், கல்ஃபுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும்னு இல்லை. வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலைங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உடல் பலம் உள்ளவங்க மட்டும் சிவி செலெக்ஷன் தான், இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி எஜுகேஷனும் தேவையில்லை. ECR பாஸ்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ECR பாஸ்னா 10th கீழே படித்தவங்க, ECNனா 10th மேலே படித்தவங்க, டிகிரி அது வரைக்கும் கூட போகலாம். ஸோ அந்த பேமெண்ட்டை கட்டி நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ரஷ்யாவில் இந்த சொல்லிட்டேன் சம்பளம் விலைகள் இருக்கும், அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு நீங்கள் தான் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 கிட்ட செலவாகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவை ட்ரை பண்ணுவாங்க. இவர்கிட்டையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது நான் சொல்ல வரல. இந்த படிக்காதவங்கலாம் எனக்கு பிரதர் எனக்கு வேலைக்கு வேணும், கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் போய் தனித்தனியாக என்னால் உங்களை பற்றி நான் சொல்லிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால தான் வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு போதும் பிரதர், கேரண்டியாக விசா வரணும் அப்படின்னா யூரோப் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிளைமேட் வேணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்ற எந்த கேட்டகரியுமே ட்ரை பண்ணி அங்கே போய் சிக்கல்களை மாட்டிக்காதீங்க. இந்த விசாலாம் எடுத்து நிறைய பேர் போய் அங்கே மாட்டிக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். ஒரு சில பேர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கமிஷன் வாங்கிட்டு 20,000 கூட 50,000 கூட வேலை வாங்கி கொடுக்குறவங்க இருக்காங்க. அது வந்து நிரந்தரம் கிடையாது. போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் பிசினஸில் போய் வேலை பார்த்தாலும் சரி டூரிஸ்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி போய் அங்கே பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனை, லீகல் சீசன் இஷ்யூ. இனிமேல் நீங்கள் திரும்ப ரஷ்யாவில் போகிறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகிறதா இருக்கட்டும் அது உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு போனாலும் சரி டேரெக்டாக ஒர்க்குக்கு போங்க. நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி ரிலேட்டடாக நீங்களே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கனாலும் வேற ஒரு கம்பெனிஸ்னு போடுங்க. நிறைய கம்பெனி வருது, அதை இண்டிவிஜுவலாக நீங்களே அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக எம்பசி அப்பாயின்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பாஸ்போர்ட்டை விட்டு சப்மிஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கூட விசா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். யாருக்குமே ரிஜெக்ட் ஆகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யா யாருக்குமே ரிஜெக்ட் ஆகிறது இல்லை. சம்பளங்கள் இதுதான், இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான், கிளைமேட்டும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ விண்டர் டைம் -20 அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஹெவியாக போகிறதுக்கான ஒரு சில சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தெளிவாக யார்கிட்ட பண்ணாலும் பண்ணுங்கள். ரஷ்யாவை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா வழியாவோ இல்லை யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தரேன். என்னுடைய நண்பர் கான்டாக்ட் நம்பரே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அவரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி. இந்தியன் சிட்டிசனுக்கு அங்கே விசா வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ரஷ்யாவை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள். ஏன்னா யூரோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் ஒர்க் அப்ரூவல்லாம் வந்துடும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல அவ்வளோ சிரமம். அப்படியே அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் விசா வந்து அதிக ரிஜெக்ட் ஆகுது. அதனால் அதுக்கு கம்பேர் டு ரஷ்யா வந்து பெட்டர்னு சொல்கிறேன். அது சேம் யூரோப் எப்படி இருக்கோ கிளைமேட் அதே மாதிரி தான். சம்மர் டைமில் வெயில் இருக்கும், விண்டர் டைமில் ஸ்னோ -20 30 40 வரைக்கும் கூட போகிறதுக்கான ஒரு சில சிட்டிஸ்லாம் அங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் யூரோப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க ரஷ்யாவை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்.